ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவேளையில் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி, அது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். எப்படியில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. Corinthians chapter 1 verse 26. For you see your calling, brethren, that not many wise according to the flesh, not many mighty, not many noble are called. Consider your calling. நம்முடைய அழைப்பை நாம் உற்று நோக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் இங்கே அழகாக எழுதுவதை பார்க்கலாம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவர்களை, அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவர்களையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டப்படும்படிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். கன்சிடர் யுவர் காலிங். நம்முடைய வாழ்க்கையில் நான் அதை படித்திருக்கிறேன், இதை படித்திருக்கிறேன், அதை செய்திருக்கிறேன், இதை செய்திருக்கிறேன் என்று சொல்வதை விட்டுவிட்டு கர்த்தரை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, தாவீது சவுலை நோக்கி சொல்லுகிற ஒரு வார்த்தை, இவன் நிமித்தம், பெலிஸ்தியனாகிய கோலியாத்து நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானே நான் போய் இந்த பெலிஸ்தியனோடு யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லும் பொழுது சவுல் சொல்லுகிறார், நீ இந்த பெலிஸ்தியனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன். தாவீது சொல்லுகிறார், என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் இந்த கரடியும் உடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவனுக்குள்ளாக இருந்த வைராக்கியம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நிந்திக்கிற ஜனங்களை பார்த்து நமக்கு வைராக்கியம் இருக்கிறதா? நாம் சொல்லுகிறோம், நான் அப்படி படித்திருந்தால், நான் கலெக்டராக இருந்தால், நான் ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் அவனை தூக்கி உள்ளே வச்சிருப்பேன். இது மாம்ச வைராக்கியம். அதை காட்டிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த மகனை தொடும் என்று சொல்லி பாருங்கள். பைபிளை 2ஆக கிழித்து போட்டுவிட்டு கடவுளே இல்லை என்று சொல்லின என்னுடைய சொந்தக்காரர் ஒருவரை கர்த்தர் மிகப்பெரிய ஊழியக்காரனாய் மாற்றி தேசத்திலே சாட்சியாய் வைத்தார். யாருடைய ஜெபம்? ஒரு சாதாரண மனுஷனுடைய ஜெபம். அந்த வேத புத்தகத்தை அவர் கிழித்தெறியும் பொழுது ஒருவர் இப்படியாக ஜெபித்தாராம், ஒரு நாட்களிலே கர்த்தர் உன்னை ஒரு பெரிய ஊழியக்காரனாய், இயேசுவே மெய்யான தேவன் என்று சொல்லி கொண்டு வருவார் என்று சொல்லி அவர் செய்த சிறு ஜெபம் அந்த நாத்திகனை ஊழியக்காரனாய் மாற்றிட்டு. வைராக்கியம் தேவை. கன்சிடர் யுவர் காலிங். ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, யார் எப்படி சென்றால் எனக்கென்ன, என்னுடைய தேவனை நிந்தித்தவர்களை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய பார்வையில் விட்டுவிடாமல், கர்த்தாவே என்னை அனுப்பும், இதோ அடியே நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு தாவீதை போல நான் ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். உம்முடைய காரியத்துக்கு என்னை எடுத்து பயன்படுத்தும். என்னுடைய படிப்போ பதவியோ பட்டமோ ஒன்றுமே இல்லை. நான் உம்மை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். மீண்டும் என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். என்னை எடுத்து பயன்படுத்தும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.